இன்னைக்கு ஜோ கிச்சன்ல கோங்குரா ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கோங்குரா ரைஸ் வேற ஒன்றும் இல்லைங்க. புளிச்சக்கீரையை தான் அப்படி சொல்கிறோம். நிறைய பேர்த்துக்கு புளிச்சக்கீரை பிடிக்காது. பட் இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கீரையை வந்து அந்த காம்புலேருந்து கீரையை மட்டும் கிள்ளி எடுத்துட்டு நல்லா கழுவி தண்ணி வடிகிற மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே உலர்த்திடணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா சுருங்கி போயிடும். இப்போ நான் 5 பெரிய கைப்பிடி அளவுக்கு நான் கீரை போட்டிருக்கேன். அது வந்து இப்போ காவாசியாக வந்து சுருங்கி குறைஞ்சி போச்சு. நல்லா டார்க்காக சுருங்கின மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இப்படி ஒரு பச்சையும் பிங்க்கும் அந்த மாதிரி இருக்கும். அது தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ மசாலா பவுடருக்கு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதையை நல்லா முறுமுறுன்னு வறுத்துக்கணும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வறுத்துட்டு அப்புறம் 10 சிவப்பு மிளகாய் காஞ்ச மிளகாயை தனியாக வறுத்துக்கணும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை. இந்த எல்லா சாமானத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். ஓரளவுக்கு எவ்வளோ தூரம் நைஸாக வருதோ அவ்வளோ தூரம் நைஸாக அரைச்சிக்கிட்டால் போதும். நல்லா பருபருன்னு இல்லை, ஓரளவுக்கு நல்லா நைஸாகவே வந்து அரைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையும் மிக்சியில் போட்டு இந்த பொடியும் இப்போயே கலந்துக்கலாம், இல்லாட்டி வந்து குக் பண்ணுறப்பையும் கலந்துக்கலாம். அதில் போட்டு நல்லா கீரையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுட்டு கடுகு, பெருங்காயம், அப்புறம் வெந்தய இலை இருக்குல்ல, ட்ரை மேத்தி லீவ்ஸ், அதுவும் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயம் போடுறப்ப தான் அந்த ரைஸ்க்கு வந்து கீரையோடு சேர்த்து ஒரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கீரை பேஸ்ட்டு, மசாலா பவுடரோடு இருக்கிற அந்த கீரை பேஸ்ட்டு, அதையும் வந்து நம்ம இப்போ அந்த தாளிப்பு கூடயே வந்து சேர்த்துறோம். சேர்த்திட்டு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பரட்டி விடணும். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் உப்பும் வந்து சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் 3 கப் குக்டு ரைஸ், நான் பொன்னி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 கப்பு குக்டு ரைஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் வந்து பண்ணிக்கணும். இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து புளி சாதம் மாதிரி கிளறுற மாதிரி, பட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. இது ரொம்ப சத்தான கீரை. இந்த கீரையை இப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக யாரும் வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வந்து இதோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.